விஷசாராய மரணங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க 10 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி ஐஜி அன்பு மற்றும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான அதிகாரிகள் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். கருணாபுரத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை விற்பனை செய்த புகாரில் கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி, அவரது மனைவி விஜயா, தம்பி தாமோதரன், சின்னதுரை ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 7 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வடக்கு மண்டல ஐஜி இவர்களிடம் விசாரணை நடத்திய நிலையில் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதியும் விசாரணை நடத்தினார். இவர்களிடம் நடக்கும் விசாரணை விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதே நேரத்தில் மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் 30 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவைக்கேற்ப மருத்துவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி வருகிறது மாவட்ட நிர்வாகம். இப்போ இது துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இதில் ஒரு அசம்பாவிதம் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இதில் ஃபர்தராக என்ன வராமல் இருக்க முடியுமோ அதுக்குள்ள நடவடிக்கை நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலம் எடுக்கிறதுக்கு முழு முயற்சியும் பண்ணுவோம். இப்போ நடந்த நிகழ்வுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதுதான் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பண்ணுறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கும். இல்லை அந்த மாதிரி ஏதாவது இது கவனத்துக்கு வந்துன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அறிவுறுத்துகிறோம். அந்த மாதிரி தவறான தகவல் இருந்தால், எங்களுக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி வரல, அப்படி இருந்தால் அவங்க அந்த மாதிரி பண்ணுறதே தவிர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை ஃபர்தராக வேற மாதிரி அதிகமாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். அது போலீஸ் விரிவான அறிக்கை கொடுப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, போலீஸ் அறிக்கை. இதற்கிடையே விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு அறிவித்த இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலையை வழங்கி அவர் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் போதுமான அளவுக்கு உயிர்காக்கும் மருந்துகள் உள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களெல்லாம் அழைத்து ஏறத்தாழ சிறப்பு மருத்துவர் என்று 165 பேர், உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று 56 பேர், 221 பேர் மருத்துவ குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையேற்றத்தார் சிறப்பாக அங்காங்கு இந்த மருத்துவ குழு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுவதிலே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டத்துக்கு முன்னால் எல்லாம் ஒண்ணுதான். யாரு தவறு செய்திருந்தாலும் அது இந்த சிபிசிஐடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேல கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஒண்ணு, விஷச்சாராயம் குடித்தவர்களில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 22 பேரும், முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் 4 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் 3 பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.